மாற்றங்களை வந்து தாராளமாக பரிமாறலாம். எஸ் எஸ் ப்ளீஸ். பிறந்த தேதி வாரியாக இவ்வளோ ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு இது வரைக்கும் யோசிச்சது இல்லை சார். ரொம்ப அருமையா கொண்டு போனீங்க சார். உங்க மலர் மருத்துவ ஆராய்ச்சியில நீங்க மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கீங்க சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே இயற்கையினுடைய ஏதோ ஒரு செயலாம். இயற்கை அப்படிங்கிறது டாக்டர் எட்வர்ட் பேட்ச்ல வந்து இப்போ அது கொடுத்துருக்கு. அது மூலியமா நம்ம கொடுக்குறோம், நம்ம மூலியமா உங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஸோ நம்ம இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறத முடிச்சதுக்கு பின்னாடியும் வந்து அந்த 24 அந்த அந்த டேட் ஆஃப் பர்த்ல இருக்கக்கூடிய ஒரு சில ரகசியங்கள், அதுக்கு ரிலேட்டபிளா வரக்கூடிய ஒரு சில ரகசியங்கள் நான் வந்து ஃபீட்பேக் முடிச்சதுக்கு பின்னாடி சொல்றேன். எஸ். வணக்கம் சார். எஸ் வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். மலர் இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது சார். அப்புறம் இன்னும் நீங்க ஒண்ணுமே டிஃப்ரெண்டா சொல்லிட்டு இருக்கீங்க சார். எல்லா கிளாஸுமே சூப்பரா இருக்கு சார். இன்னும் நீங்க சொல்றத பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கும் போல இருக்கு சார். ஆமா மேம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சார் குட் ஈவினிங் சார். எஸ் வெரி குட் ஈவினிங் மேம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா சார், இப்ப பிறந்த தேதியில மலர் தீர்வுகள் அப்படின்னு சொல்லி தான் நீங்க ஹெட்டிங் கொடுத்தீங்க. பட் ஆனா வந்து நான் இப்ப யூஸ்வலா மத்தவங்க எல்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், மேபி அந்த டேட்டுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நீங்க இன்டெப்த் எப்படி சென்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஹியூமன் பாடியில எப்படி இருக்கு, நம்ம ஃப்ளவர் மெடிசன்ஸ் எப்படி வேலை செய்யுது, எல்லாமே இன்டெப்தா நீங்க சொல்லியிருக்கீங்க சார். அது ஃப்ரீ, இது ஆக்சுவலா வந்து ஃப்ரீயா, அதுவும் 1 hour அப்படின்னு போட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 3 hours மேல போயிடுச்சு கிளாஸஸ். பட் எல்லாமே வந்து எக்ஸலண்டா இருக்கு சார். ஒவ்வொரு எப்படி நாலேஜ் எந்த மாதிரி இருக்கு, பிக்சரைஸ் மெயினா வந்து எல்லாருக்குமே டக்குன்னு ஈஸியா வந்து புரியறது வந்து பிக்சரைசேஷன் தான். ஒரு பிக்சர் பார்த்து ஓ இது அப்படியே டக்குன்னு மெமரிக்கு வர்றது தான். அதெல்லாமே அழகா கொண்டு போயிருக்கீங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். I think எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். Some people are keeping silence. வணக்கம் சார். எஸ் எஸ் வணக்கம் மேம். நான் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு 2 days கிளாஸ் வந்து டேட் ஆஃப் பர்த்தோடது. ஆனா சார் வர்மா சார் கிட்ட நீங்களும் அந்த இதுல இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து 2 days கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுல இருந்து இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதுவும் இல்லாம என்ன சொல்றது, ஒரு நல்ல மனசுன்னு சொல்லலாம்ல. இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறதுங்கிறது நல்ல நல்ல மனசு. உங்களுக்கு ரொம்ப பாராட்டுறேன் சார் உண்மையாவே. எதுக்கு எல்லாத்துக்கும் மணி மைண்டடா தான் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா 3 ஹவர்ஸ்ங்கிறது உங்களோட கிரேட் வேல்யூபிள் டைம் தானே. அது வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்ல மனசு. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு சிலர் வந்து மியூட் எடுக்க முடியல அப்படின்னா எல்லாரும் மியூட் போட்டிருக்கேன், மியூட் எடுத்துட்டு வந்து நீங்க பேசலாம். சிலர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ மியூட் நீங்களே எடுத்துட்டு தாராளமா பேசிக்கலாம். எஸ் எஸ் இருக்கீங்களா யாராச்சும்? வணக்கம் சார். எஸ் வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சார் ஆக்சுவலி நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் செல்லு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இருந்தும் வந்து கண்டினியூ பண்ணேன். சரிங்களா, நான் நிறைய விஷயங்கள் நான் இழந்துட்டேன். இருந்தாலும் நீங்க வந்து 7 to 8 தான் கிளாஸ் போட்டிருந்தீங்க. ஆனா 3 மணி நேரம் நல்லபடியா கிளாஸ் நடத்திருக்கீங்க. எனக்கு எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஆனா சில விஷயங்கள் நான் கடைசியா கேப்சர் பண்ண விஷயங்கள்ல வந்து ஏன் நான் அந்த விஷயத்த மிஸ் பண்ணேன்றது ரொம்ப இதா இருக்குது. உங்களுடைய இதுல பங்கேற்றதுல ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, அந்த ரெக்கார்ட் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சப்மிட் பண்ணிருங்க சார், நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே சார். அதை நான் ரெக்கார்டுக்கு வந்து
ஓகே, தேங்க்யூ சார். நான் ரெக்கார்டிங் வந்து ஓகே கிடைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு கோட் வேர்டு வந்து சொல்றேன். அது வந்து குரூப்ல போட்டீங்கன்னா யாராவது போடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ரெக்கார்டிங் அனுப்பி வச்சிடறேன். சரிங்களா? சரி. ஓகே எஸ். சார், கண்டிப்பா சார். எனி தேங்க்யூ அதர் சார். பர்சன்ஸ்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. யாராச்சும் கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா வந்து தெரிவிங்க. அப்படின்னா வந்து அடுத்தது என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத அதுக்குள்ள போகலாம். கருத்துக்கள் தெரிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய நேச்சர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால வந்து உங்களுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ வந்து நிறைய விஷயம் வந்து நடக்கலாம். இட் இஸ் நாட் வந்து இப்ப என்ன ஒரு விஷயம் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா எனக்காக அப்படிங்கிறத விட உங்கள ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப நம்ம வந்து ஒரு வாலண்டரபிளா வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்ப கேட்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து சொல்றது வந்து மற்ற நபர்களுக்கும் வந்து புரிய ஆரம்பிக்கும். இல்ல மற்ற நபர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சார் வணக்கம். எஸ், வணக்கம் சார். சொல்லுங்க சார். ரொம்ப அற்புதமா இருக்குது சார். ஆக்சுவலி நான் ஜேர்னில இருந்தேன். ஸோ ஒரு ம். டிராவல்ல தான் இருந்தேன். முழுமையா நான் கேட்கல. கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். நான் இடையில பேச முடியல. ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு சார். இலவசம்னு போட்டு எங்களோட மனசு எல்லாத்தையும் நீங்க வசப்படுத்திட்டீங்க சார். ஆக்சுவலி மலர் மருந்து நீங்க சூட்சுமமா கொடுத்துட்டீங்க எங்களுக்கு. சூட்சுமமா நீங்க கொடுத்த மலர் மருத்துவங்கள் இங்க எங்க மனங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது சார். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதே மாதிரி இடையில கேட்க முடியாம போச்சு. அந்த இதை வந்து ரெக்கார்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கேட்பேன். அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், நன்றி. அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இப்ப நம்ம சொல்லியிருந்த எல்லாமே வந்து 0.1% அப்படிங்கிறது மட்டும்தான். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அது அடுத்த அறிவிப்புகள் வரும்போது நான் சொல்றேன். ஃபீட்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா புரியும். எஸ். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே. இதுக்கு மேல உங்களே காக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த ஒரு சிறிய அறிவிப்பு என்ன அப்படின்னா ஸோ இப்போ இந்த பிறந்த தேதி மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பிறந்த தேதிக்கு அடுத்த நிலையில நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல இருக்கும். அப்புறம் ஒரு சில மேடம் சொல்லி இந்த மாதிரி வந்து அந்த குமுலேட்டிவ் நம்பர்ஸ் கம்பைன் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதுலயே வந்து இப்போ நம்ம வந்து ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிட ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். ஆண் ராசி பெண் ராசின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒற்றைப்படை ராசியில் இரட்டைப்படை ராசியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கும் போதெல்லாம் வந்து ஒற்றைப்படை எண்கள் இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு பார்த்திருப்போம். அந்த மாதிரி வகையில வந்து நம்ம ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லி தனியா பார்ப்போம். இரட்டைப்படை எண்கள் அல்லது இரட்டைப்படை பிறந்த தேதிகள், ஒற்றைப்படை பிறந்த தேதிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து பார்ப்போம். அதுவுமே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த மந்த் வைஸ் பார்க்கறது வந்து மாறும். இப்போ ஜனவரிங்கிற மந்த் வேற மாதிரி இருக்கும், பிப்ரவரி வேற இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல வந்து சீசன் பேஸ்ல இப்போ வந்து குளிர்காலம், மழைக்காலம், வின்டர், ஆட்டம் சீசன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இல்லையா? அந்த சீசன் பேஸ்ல வந்து பிறந்திருக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான தீர்வுகள் என்ன வரும் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு பிறந்த தேதி மட்டுமே நான் சொல்றேன். இது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, படிப்படியா சொல்றேன். அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம பழைய ஓல்டு மெத்தட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் அப்படிங்கிறது சூரிய உதயத்திற்கு அப்புறம் சூரிய உதயத்திற்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கூடிய மாடர்ன் டெக்னாலஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 12 கிராஸ் ஆச்சு அப்படின்னாலும் அடுத்த நாள் அப்படிங்கிறது வந்துடும். அப்போ மிட் நைட்லயே நமக்கு அந்த நாள் அப்படிங்கிறது வந்து கன்சிடர் ஆயிடும். அப்படி பார்த்தோம் அப்படின்னாலும் சரி, அல்ல அன்றைய காலகட்டங்கள் பிரகாரம் நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலும் இரவில் நம்ம இப்போ எல்லாருமே ஒரு நேரங்களில் பிறந்திருப்போம். அப்போ இரவுல பிறந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன வரும், பகல் நேரங்களில் பிறந்தவர்களா இருந்தா என்ன வரும் அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம பிறந்த தேதியினுடைய அந்த அடிப்படையில பேசிஸ்ல வர்றது மட்டுமே. மாதங்கள் அப்படிங்கிற பேசிஸ்ல பார்க்கும்போது வந்து நமக்கு ஒவ்வொரு மாதங்கள் அப்படிங்கிறது தனியா வரும். அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு சீசன்ஸ் அப்படிங்கிறது, இப்போ வின்டர் சீசன் இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, மழை காலங்கள், கோடை காலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்துடும். இப்போ இது வந்து நம்ம தேதி மாதங்கள் மட்டும் போறோம். அதுக்கப்புறம் மாதிரி வந்து ஒரு இயர் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல வந்து வரும். பட் அந்த இயருக்கான இம்பாக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் when comparative to month and when comparative to days. அதாவது டேட்டோட அந்த வேவ் லென்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கும். ரொம்ப பீக்ல வந்து ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கும். மந்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அடுத்தபடியா வந்து இயர் அப்படிங்கிறது வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா இப்போ இயர் அப்படிங்கிறது வந்து பொதுவாக 1 இயர் மொத்தமா சேர்த்து ஒரு இயர் சொல்லுவோம். மாதங்கள் அப்படிங்கிறது அதை விட கம்மியான போது மாதம் சொல்லுவோம். அதை விட கம்மியான போகும்போது வந்து இப்போ நம்ம தேதி அப்படிங்கறத சொல்லுவோம். இன்னும் குறுக்கிட்டு போனோம் அப்படின்னா வந்து குறிப்பிட்ட நேரங்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்ப அந்த பிறந்த தேதி மட்டும் இல்லாம பிறந்த நேரங்களை பொறுத்து வந்து பிறந்த தேதிக்கு எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி வந்து பிறந்த நேரங்களுக்குமே வந்து ஒரு சில குறிப்பிட்ட நிறைய ஒரு சூட்சுமமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது வந்து பிறந்த நேரம். அப்போ பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம் அப்படிங்கிற இது மட்டும் ஒரு ஒரு பர்டிகுலர் கான்செப்ட். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா பெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒவ்வொருத்தருடைய பெயர் அப்படிங்கிறதுக்கு வந்து இருக்கும். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவர் இருக்காரு இல்லையா, அவருடைய பெயருக்கு பின்னாடி வந்து இப்ப நம்ம அவருடைய டேட் ஆஃப் பர்த், இந்த டேட் ஆஃப் பர்த்ல டேட் மட்டும் வச்சு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி வந்து அவருடைய டேட், மந்த், இயர் இதெல்லாம் மொத்தமா மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து அதை நான் கண்டுபிடிக்கும் போது, இல்லை பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குமாங்கிறது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இப்ப நம்ம அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அப்ப அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த்ல எப்படி வந்து அந்த ஒரு இந்த மலர் மருத்துவத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த்தா வந்திருக்கு. அதே மாதிரி வந்து அவர் கொடுத்திருக்கும் போது வந்து அவரையே இப்ப அவர் கொடுத்தாரு ஓகே, ஆனா அவரே எடுத்துட்டு வந்து பல்வேறு விஷயங்களை வந்து சரி பண்ணி இருந்திருக்கலாம், அவரையே சரி பண்ணி இருந்திருக்கலாம். இப்ப ஏன் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாருன்னு பார்க்கும்போது அவருடைய வீக்னஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம அங்க அனலைஸ் பண்ற மாதிரி வந்தோம். இது கம்ப்ளீட்டா வந்து அந்த நபருடைய ஃபுல் ஹோல் டேட் ஆஃப் பர்த் அவருடைய பெயர்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த மெத்தடாலஜி அப்படிங்கிறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படிய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த மாதம், பிறந்த வருடம் அப்படிங்கிற மாதிரி. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்மல் ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த 5 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து வரும். அதுல சேர்ந்து வரும்போது வந்து அந்த உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது என்னென்ன இம்பேலன்ஸா இருக்கும், அது சார்ந்த வந்து டிஃபால்ட்டா வந்து இம்பேலன்ஸ் அப்படிங்கும் போது உணர்வு ரீதியா வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு சில வகையில பார்க்கும்போது அதுல அந்த கான்செப்ட் சொல்லும்போது ஒரு சில ஜோதிட ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது அதுலயே வந்து இன்க்ளூட் ஆயிடும். இது எல்லாம் போக அடுத்த கட்ட நிலையில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண், பெண். அப்ப ஆண்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து தனியான பேட்டர்ன் இருக்கும், பெண்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து தனியான பேட்டர்ன் இருக்கும். அப்போ ஒரு பிறந்த தேதி அல்லது வந்து ஒரு பிறந்த அந்த கான்செப்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கோர்வையிலிருந்து படிப்படியா நம்ம ஒரு ஆனியன் பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி அதுல இருந்து ஒவ்வொரு லேயரை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், அதுக்கு அடுத்தபடியாக அந்த பிறந்த காலம் பகலா இரவா அப்படிங்கிறது, அப்புறம் இந்த பிறந்த அந்த பர்டிகுலர் நேரத்துல வந்து அவங்க காலையா மதியமா மாலையா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன், அதுக்கடுத்து வந்து இரவா பகலா அப்படிங்கிறது, ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜா ஒருத்தவங்களை பத்தி நம்ம எதுவுமே பெருசா வந்து நம்ம இது பண்ணாம ஜஸ்ட் வந்து அவங்களுடைய நேம் அந்த டேட் ஆஃப் பர்த் மட்டும் அல்லது அடிஷனலா வேணும் அப்படின்னா டைம் ஆஃப் பர்த் மட்டும் கேட்டா அப்படின்னா அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னங்கிறத வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கான ரெமிடிஸ் வந்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட நாட்களை எடுக்கும் போது வந்து கொஞ்சம் பெஸ்டா வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வந்து இன்னும் அந்த நாட்கள்லயே வந்து எந்த நேரத்துல எடுக்கணும், அதே மாதிரி அந்த எடுக்கக்கூடிய ரெமிடிஸை வந்து எத்தனை நாட்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த பெய்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வரக்கூடிய டிசம்பர் மாதம் 23, 24, 25, 26 அண்ட் 27 5 days வந்து கிளாஸ் இருக்கும். அந்த 5 days கிளாஸ்ல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் சொல்லிருக்கிற அனைத்து விஷயங்களுமே வந்து கவர் ஆகிடும். ஆல்ரெடி இப்போ நம்ம இந்த விஷயங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சிடும். இந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு சொன்னா புரியும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து நிறைய இந்த எலாபரேட்டான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். அதை நீங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோடவே வந்து அந்த 5 days கிளாஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்க மாதிரி அப்ப நீங்க ஒரு பேஷண்ட்டுங்களா வந்தீங்களா, ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, இது பிரச்சனையா அப்ப இது சொல்லுங்க, அவங்க சரியா சொல்ல மாட்டேங்க, இந்த பிரச்சனை வந்து இல்லாம டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய அந்த பேசிக் நேச்சரை வந்து நம்ம சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு மிராக்கிளான விஷயங்கள் நடக்கும். அதே போல நம்ம ஒரு சில விஷயம் வந்து கண்டுபிடிக்க முடியல, பேஷண்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இல்ல நான் வந்து கொடுக்குறாங்க சரியா வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கும் போதெல்லாம் வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய விஷயங்களும் வந்து நமக்கு இந்த 5 days கிளாஸ் அப்படிங்கிறது வந்து வந்துடும். சரி, இப்போ வந்து இந்த 5 daysக்கான கிளாஸ் உடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நம்பருக்கு பின்னாடியும் வந்து ஒரு அந்த தொகை அப்படிங்கிற ஒரு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறத அமௌண்ட்டா மட்டும் பார்க்காம அந்த நம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த இமேஜ் வந்து நான் ஷோ பண்ணி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப கிளியரா வந்து புரியும். ஸோ
ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆண், பெண், பெயர், பிறந்த தேதி, நேரம் மற்றும் பஞ்சபூதங்கள் மலர் தேர்வுகள் அப்படிங்கிற வகுப்பு வருகின்ற 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில 7 to 8 அப்படிங்கிறது இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து 8 o'clock முடியிருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். கண்டிப்பா வந்து ஒரு 7 to 8:30 ஒரு 90 minutes கிளாஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அதோட வகுப்பு தொகை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2711 ரூபாய் அப்படிங்கிறது. ஸோ இந்த அமௌண்ட் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய மறைந்த தினத்தினுடைய அடிப்படையில இருந்து நம்ம எடுத்திருக்கோம். 27 அப்படிங்கிறது வந்து அவருடைய பிறந்த தேதியினுடைய தன்மை. 11 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவருடைய பிறந்த மாதத்திலிருந்து எடுத்து 2711 2711 rupees அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்க ஏன் வந்து நம்ம அந்த மறைந்த தேதியை வந்து அங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மெத்தடாலஜி பிரகாரம் நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து ஒரு 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 பிரச்சனைக்கு வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு கடைசியான மீன்ஸ் எப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேச்சர்ல வந்து இந்த ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம இந்த 2711 அப்படிங்கிற வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப் டு 15th வரையில வந்து தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 15th அப்புறம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வாரம் இருக்கு இல்லையா, ஒரு வாரத்துக்கு மேல இருக்கு, அப் டு 15 அப்படின்னு சொல்லும் போது 15ஆம் தேதிக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 15ஆம் தேதிக்கு மேல இருந்து 23rd வரையில வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2711 அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டா வந்து பே பண்ணணும். ஒருவேளை 15ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு டிஸ்கவுண்டட் அமௌண்ட்ல வந்து தாராளமா ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நான் ஷோ பண்றேன். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பார்க்கும்போது உங்களுக்குமே ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ வரக்கூடிய டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2409 இந்த அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஒரிஜினல் அமௌண்ட் இருக்கக்கூடிய 2711 அப்படிங்கிறத பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து அந்த 2409 அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வந்து மேபி நான் இங்க ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்னு யாராச்சும் கண்டுபிடிக்க முடியல சொல்ல முடியும். ஓகே, சரி. அப்போ 24 செப்டம்பர் அப்படிங்கிறது அப்போ 2409 அப்படிங்கிற அமௌண்ட். ஸோ இப்போ நீங்க வந்து நீங்க அவருடைய டேட் ஆஃப் பர்த் அவருடைய அந்த பிறந்த தேதியினுடைய பேஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் 2409 அப்படிங்கிறது வந்து நீங்க பே பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அந்த டேட் ஆஃப் டெத் அல்லது வந்து அவருடைய மறைவு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா 2711 அப்படிங்கிறத நீங்க தாராளமா வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து அந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் கொடுத்துருந்து 15ஆம் தேதி வரையில கொடுத்துருந்தாலும் நீங்க லாஜிக்கலா வந்து சார் நான் 2711 பே பண்றோம் அப்படின்னா தாராளமா வந்து நீங்க பே பண்ணிக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. இல்லை 15ஆம் தேதிக்குள்ள நான் பே பண்றேன் சார் அப்படிங்கும்போது யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். நீங்க வந்து பிறந்த தேதியினுடைய அடிப்படையிலும் பே பண்ணலாம் அல்லது மறைந்த தேதியினுடைய அடிப்படையில் 2 டேட்ல நீங்க எது வேணாலும் பே பண்ணிக்கலாம். 15ஆம் தேதிக்கு மேல பே பண்றீங்க அப்படின்னா 2711 அப்படிங்கிற அமௌண்ட்ல தான் வந்து பே பண்ண முடியும். இதுல வந்து நீங்க பார்சியாலிட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறந்த தேதி இறந்த தேதி அப்படிங்கிறது என்னோட லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொடுத்துருக்கேன். பட் இங்க வந்து நம்ம பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு மானிட்டரி அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் எதர் இட் இஸ் அ பர்த் ஆர் அவருடைய மறைவு ரெண்டு எதுவா இருந்தாலுமே அதுக்குள்ள ஒரு பேட்டர்ன், அதுக்குள்ள ஒரு லாஜிக், அதுக்குள்ள ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனோட அடிப்படையில வந்து இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து தாராளமா வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த சேம் இந்த 5 days கிளாஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்தது ஜான்வரிக்கு அப்புறம் தான் மேபி வந்து இருக்கலாம் அடுத்த வருடங்கள்ல. பட் இதே சேம் அமௌண்ட்ல வந்து இருக்குமா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. அதனால வந்து கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து எர்லியரா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு பிக்சர்ல ஷோ பண்ணியிருந்த மாதிரி H2O 50 meters அப்போ பக்கமா இருக்கக்கூடிய நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இல்லை நம்ம வந்து லேட்டரா தான் பே பண்ணிக்கிறோம், இல்லை வந்து ஃபியூச்சர்லேயே கிளாஸ் போடுவீங்க சார் நான் இப்போ படிச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது தாராளமாக வந்து அந்த 900 kilometers அல்ல மீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் ஃபீஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து தாராளமாக வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை கருதியும் உங்களுடைய நேரங்களை பொறுத்தும் உங்களுடைய தேவைகளை பொறுத்து வந்து நீங்க பிளான் பண்ணி வந்து நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் கிடையாது. இதுக்கு அடுத்தபடியா ஒரு பெனிஃபிட்ஸ் அது வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த 2409 இருந்தாலும் சரி அல்லது 2711 இருந்தாலும் சரி, இதுல நீங்க அடிஷனலா கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 409 அப்படிங்கிற அமௌண்ட்டாவோ
அல்லது 711 அப்படிங்கிற அமௌண்ட்டாவோ இந்த ஒட்டு மொத்த 5 நாள் நேரலை செஷனுக்கான ஃபீஸா வந்து இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கறத நான் வந்து ஷோ பண்றேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சரி, இது வந்து என்ன அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதோட கிளாஸ் வந்து நமக்கு அரோமா தெரப்பி அப்படிங்கிறது மினிமம் வந்து 4 டேஸ் அல்லது 5 டேஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ள வந்து முடிஞ்சிடும். இந்த அரோமா தெரப்பி அப்படிங்கிறது 2000 ருபீஸ் வந்து ஒரிஜினல் பிரைஸ் வந்து 2000 ருபீஸ்ல வந்து இருக்கும். இந்த 2000 ருபீஸ் ஒர்த்தா இருக்கக்கூடிய அரோமா தெரப்பி அப்படிங்கிறது வந்து நீங்க இலவசமாவே படிச்சுக்க முடியும். எப்போ அப்படின்னா இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்க கம்மிங் 10ஆம் தேதிக்குள்ள மட்டும் பே பண்ணீங்க அப்படின்னா, இன்னைக்கு 6ஆம் தேதி இல்லையா, 6, 7, 8, 9, 10 10ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா 2409 அப்படிங்கிறத பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் 2000 ஒர்த்தா இருக்கக்கூடிய அரோமா தெரப்பி வகுப்பையும் இலவசமாக படிச்சுக்கலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 10th வந்து பே பண்ணிருந்தீங்க அல்ல பே பண்றீங்க அப்படின்னும் போது அரோமா தெரப்பிக்கு 2000 போச்சு அப்படின்னா நீங்க அடிஷனலா வந்து ஜஸ்ட் 409 ரூபாயில வந்து இந்த அற்புதமான ஒரு மலர் தேர்வுகளை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 10ஆம் தேதிக்குள்ள பண்றவங்க 2409 பே பண்ணிட்டு அரோமா தெரப்பியும் இந்த கிளாஸ் 2 கிளாஸும் வந்து படிச்சுக்கலாம். 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள பே பண்ணக்கூடிய நபர்கள் வந்து 2409 மட்டும் பே பண்ணி மலர் தேர்வுகளை மட்டும் படிச்சுக்கலாம். 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையில படிக்கக்கூடிய நபர்கள் பார்ட்டிசிபேட் அல்லது பேமெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து 2711 இந்த பேமெண்ட் பண்ணிட்டோம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எனவே அல்டிமேட்டா அப் டு 23rd வரையில வந்து நீங்க 2711 அப்படிங்கிற அமௌண்ட்டோ 2409 அப்படிங்கிற அமௌண்ட்டோ வந்து நீங்க 2 அமௌண்ட்ல ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு எது ஃபேவரா இருக்குன்றதை பொறுத்து பொருளாதார சூழ்நிலைகளை கருதி நீங்க வந்து தாராளமா எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளியர்? கிளியர் சார். சரி, பாருங்க உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் நான் என்ன விஷயங்களை சொல்ல வரல என்ன சொல்லியிருந்திருக்கு அப்படிங்க வந்து கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இந்த ஒரு டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம இந்த இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து 10th ஜாயின் பண்ணாலும் சரி, 10 to 15ல ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை 15ல இருந்து நீங்க 23rd வரையில ஜாயின் பண்ணாலும் சரி, அந்த ஒரு கனெக்டிவிட்டி நேச்சர் அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபீஸோட ஃபிக்சேஷன் அப்படிங்கிறத ரொம்ப வந்து டிசைட் பண்ணோம். இப்போ நம்ம இந்த 3 hours அப்படிங்கிறது இந்த ஃப்ரைடேல 7 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நானே சுருக்கி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் அது மொத்தமா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி லென்த்தா போயிட்டு கிட்டத்தட்ட நமக்கு மறுநாளே வரப்போகுது. ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல போச்சு அப்படின்னா நவீன விஞ்ஞானப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மறுநாள் அப்படிங்கிறதே வந்துடும். அதாவது வாரத்தினுடைய கடைசி நாள் சார் எங்களுக்கு அல்லது மறுநாளே வாரத்தினுடைய வந்துருச்சு 7வது சார். நாள். மணி அப்படிங்களா? 1 மணிக்கு மேல. அப்படிங்களா? சூப்பர் மேம். அத நீங்க அடுத்த டைமென்ஷனுக்கு போயிட்டீங்க. சரி சரி, இதுதான் வந்து நீங்க வாய்ப்பு இருப்பவங்க வந்து பயன்படுத்திங்க. சரி, அடுத்ததா வந்து நான் ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து அந்த அவரோட டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு இல்லையா, அதை பேஸ் பண்ணி வந்து நான் சொல்றேன். ஸோ இப்போ ரெக்கார்டிங் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைன்ல வந்து வெயிட் பண்ணுங்க.